ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. சிபுதேவன் என்டர்டெயின்மெண்ட் மாலி மற்றும் மான்வி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் போட். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல யோகி பாபு, MS பாஸ்கர் இவங்கலாம் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிப்ரான் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. அண்ட் இவருடைய இசையில இப்ப வந்த முதல் பாடல் சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்ல சோஷியல் மீடியால இருந்தது. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 2024, அதாவது இந்த வருஷம் கம்மிங் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அஸ்வின் குமார் இப்போ ரீசெண்டாக அவருடைய அசிமெட்ரிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபில்ம் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ் இணைந்து தயாரிக்கக்கூடிய திரைப்படம் தான் மூக்குத்தி அம்மன் 2. அண்ட் இந்த திரைப்படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கான பூஜை வந்து இப்போதான் ரீசெண்டாக வந்து போட்டிருக்காங்க. படத்தில் இன்னும் வேற யாரெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க, யார் வந்து இசையமைக்க போறாங்க, டெக்னீஷியன், க்ரூவன் எல்லாத்தையும் வந்து கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அப்டேட் கொடுப்போன்ற மாதிரி படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. வாணி போஜன் ரீசெண்டாக காசெட் பேட்டர்னில் அவங்க வந்துட்டு வெட் லுக்கில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோஷூட் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ செம வைரலாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். PS மித்ரன் அவங்களுடைய டைரக்ஷன்ல 2022 வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் சர்தார். அண்ட் இந்த திரைப்படத்துல கார்த்தி அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. படத்தினுடைய இசையமைப்பாளர் GV பிரகாஷ். அந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ வந்து மறுபடியும் சர்தார் 2 திரைப்படத்தை தயாரிக்க போறாங்க நம்மளுடைய பிரின்ஸ் பிக்சர்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்துக்கும் PS மித்ரன் அவர்கள் தான் வந்துட்டு டிரெக்டர். அண்ட் இந்த படத்துலயும் முக்கியமான கதாபாத்திரத்துல கார்த்தி அவர்கள் தான் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல அவரோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச ரஜிஷா, விஜயன், அப்புறமா ராஷி கண்ணா, லயலா, முனிஷ்காந்த் சொல்லிட்டு எல்லா நட்சத்திர பட்டாளங்களும் வந்து இந்த படத்துலயும் நடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல GV பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. இந்த பார்ட் 2ல வந்து நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்க போறாங்கன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய இசையில கூடிய சீக்கிரத்துல நிறைய மாசான சூப்பரான பாடல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்ற மாதிரியான அப்டேட்டும் படக்குழு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபர்தரா இந்த திரைப்படத்தினுடைய போஸ்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரத்துல அப்டேட் பண்ணுவோன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பூமிகா சாவ்லா ரீசெண்ட் டேஸ்ல அவங்க எடுத்த எல்லா போட்டோஸையும் சேர்த்து ஒரு கொலாஜ் மாதிரி அவங்களுடைய சோஷியல் மீடியால ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் அதிகமான லைக்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக. மசாலா பிக்ஸ் நிறுவனம் தயாரிப்புல கண்ணன் அவங்க தயாரிச்சு டைரக்ட் பண்ணக்கூடிய படம் தான் காந்தாரி. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஹன்சிகா மோட்வானி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட சேர்ந்து மெட்ரோ சுரேஷ், முனிஷ்காந்த் அண்ட் மயில்சாமி, அது மட்டும் இல்லாம பிரிகேடா சஹா அண்ட் அவங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய ஸ்டார் காஸ்ட் வந்து இந்த படத்துல இருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு LV கணேஷ் முத்து அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் மற்றும் பாடல்களை நம்மளுடைய டைரக்டர் மணிரத்னம் அவர்கள் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணி படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ராகுல் பிரீத் சிங் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காசெட் பேட்டர்னில் பாடிகான் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு அவங்களுடைய கேப்ஷனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம்.
ஸ்ரீ தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் தயாரிப்புல டெபியூ டைரக்டர் அருண் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷன்ல அப்புறமா ஆர்டிஸ்டா வந்து முதல் முறையா ஹீரோவா அறிமுகமாக இருக்கிறாங்க யூடியூபர் ஹரிபாஸ்கர். இவங்களோட சேர்ந்து லாஸ்லி அவர்கள் நடிக்கக்கூடிய படம் தான் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லுக் வந்து இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருக்கு. அண்ட் படக்குழுவினர் சார்பில் இது வந்து இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸ் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சொல்ல போகிறோம். படத்தினுடைய ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக நடந்துட்டு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் தான் இருக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷத்துலேயே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்னேகா அவங்களுடைய ஓன் பிராண்டான ஸ்னேகா சில்க் ஹலியான்ற மாதிரியான ஒரு பிராண்டடான சில்க் சாரீஸ் வந்து அவங்களுடைய பொட்டி கொண்டு வச்சிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு ப்ரொமோஷனுக்காக அவங்களே வந்து அந்த சாரீஸில் ஃபோட்டோஷூட்லாம் அப்பப்போ பண்ணுவாங்க. அண்ட் அப்படி அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக காஞ்சிபுரம் சில்க் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்க லைக்ஸ் மட்டும் கொடுத்தது இல்லாமல் அதை செம்மையாக ரீஷேரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஸ்டார் மூவிஸ் தயாரிப்புல தியாகராஜன் அவங்களுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அந்தகன். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல பிரசாந்த் அண்ட் அவரோட சேர்ந்து சிம்ரன் அண்ட் பிரியானந்த் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்த அந்த படத்தினுடைய ரீமேக் தான் இது. ஸோ இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தபு அவர்களும் அப்புறமா ஆயுஷ்மான் குரானா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து மற்ற லாங்குவேஜஸ்லையும் இது வந்து ரீமேக் பண்ணாங்க. ஈவன் மலையாளத்தில் வந்துட்டு பிருத்திவிராஜ்லாம் வந்து நடிச்சிருப்பாரு. எல்லா ரீமேக்கான ரிலீஸும் வந்து ரிலீஸ் ஆகி அதுவும் வந்து சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் வாங்குச்சு. அண்ட் நான் தமிழில் மட்டும்தான் அப்போவே எடுக்க ஆரம்பிச்சு படம் மட்டும் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் டிலே ஆகிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஃபைனலி இந்த படம் வந்து இந்த இயர் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் படத்தினுடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ணி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதா சர்மா ஃபன்னியா அவங்களுடைய ஃபுட்டோட சேர்த்து அவங்க எடுத்துக்கிட்ட ஃபன்னி பிக்சர்ஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஸ்க்ரீன் சீன் மீடியா என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெடுடைய தயாரிப்பில் எம் ராஜேஷுடைய டைரக்ஷனில் ஜெயம் ரவி பிரியா மோகனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பிரதர்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்தில் இன்னும் பல நட்சத்திரங்கள் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. அண்ட் அவருடைய மியூசிக்கில் எல்லாமே வந்து சூப்பர் பப்பியான சாங்ஸ்லாம் காத்துட்டு இருக்குன்ற மாதிரியான அப்டேட்டும் படக்குழு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தினுடைய டீசரையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. காஜல் அகர்வால் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஐவரி கலரில் அவங்க எடுத்துக்கிட்ட கட்ச் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ் பேட்டர்னில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ வந்து சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இன்னும் இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அண்ட் இதே போல உங்களுக்கும் வந்து உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தையும் அதே போல விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.